Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.9ல 18th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if 1 plus I into 1 plus 2I into 1 plus 3I till 1 plus ni equal to x plus iy, then 2 into 5 into 10 till 1 plus n square is. அதாவது first என்ன கொடுத்திருக்காங்க, 1 plus I into 1 plus 2I into 1 plus 3I till 1 plus ni வந்து equal to x plus iy. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 into 5 into 10 till 1 plus n square. அப்போ ரெண்டு சைடுமே ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் 1 plus I into 1 plus 2I into 1 plus 3I till 1 plus ni அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 into z2 into z3 இருந்துச்சுன்னா நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். அப்போது மாடுலஸ் ஆஃப் 1 plus I அப்படின்னு செப்பரேட் பண்ணி எழுதலாம் இன்டூ மாடுலஸ் ஆஃப் 1 plus 2I into modulus of 1 plus 3I till modulus of 1 plus ni equal to modulus of x plus iy. இப்போ modulus நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், square root of real part square plus imaginary part square. அப்போ first இதுக்கு என்ன வரும், square root of இங்க real part என்ன 1, அதே மாதிரி இங்க imaginary part என்ன 1. அப்போ square root of 1 square plus 1 square அப்படின்னு வரும். அடுத்து square root of 1 square plus 2 square. அடுத்ததுக்கு square root of 1 square plus 3 square till இப்போ இந்த last term square root of 1 square plus n square. இப்போ right hand side என்ன வரும், square root of x square plus y square. இப்போ square root of 1 square plus 1 square என்ன வரும் 2. அடுத்து square root of 1 square என்ன 1 plus 2 square என்ன 4. அப்போ 1 plus 4 என்ன 5. அடுத்து square root of 1 square plus 3 square என்ன வரும் 10 till last term வந்து square root of 1 plus n square equal to இப்போ right hand side என்ன வரும், square root of x square plus y square. இப்போ இந்த ரூட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் அப்படின்னு பண்ணலாம். அப்போ என்ன வரும், ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2 into 5 into 10 till லாஸ்ட் டேர்ம் என்ன 1 plus n square. ஸோ இதோட வேல்யூ தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் வந்து ரூட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், x square plus y square. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 19th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் அ கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி and 1 plus omega the whole power 7 equal to a plus b omega, then a comma b equals. அதாவது a and b ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் given என்ன, 1 plus omega the whole power 7 equal to a plus b omega. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, omega not equal to 1 is a cubic root of unity. அப்போது omega power 3 வந்து equal to 1. நம்மளுக்கு cubic root of unity நம்மளுக்கு என்ன தெரியும், 1 plus omega square equal to 0. ஸோ இதான கண்டிஷன். அப்போது 1 plus omega square equal to 0னா அப்போ 1 plus omega என்ன வரும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா ஒமேகா ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 plus ஒமேகான்னு வர இடத்துல மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 7 என்ன வரும், மைனஸ் ஒமேகா பவர் 14 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இது நம்ம மைனஸ் ஒமேகா பவர் 12 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் அப்படி நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம், ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. அதாவது இந்த பவர் 14 தான் நம்ம 12 and 2ன்னு செப்பரேட் பண்ணி எழுதுறோம். இப்போ ஒமேகா பவர் 12 நம்ம ஒமேகா பவர் 3 த ஹோல் பவர் 4 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா ஒமேகா பவர் 3யோட வேல்யூ என்ன 1. ஸோ அதனால தான் நம்ம இப்படி எழுதுறோம். அப்போ மைனஸ் ஒமேகா பவர் 3 த ஹோல் பவர் 4 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இப்போ இதோட வேல்யூ வந்து 1. அப்போது மைனஸ் 1 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1 பிளஸ் ஒமேகாவா. அப்போ 1 பிளஸ் ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இப்போ இது ரெண்டு சைடுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ என்ன வருது 1, அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன 1. அப்போது ஏ ஈக்குவல் டு 1 அண்ட் பி ஈக்குவல் டு 1. அப்போ அந்த பேர் என்ன 1,1. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். இப்போது நம்ம 20th கொஸ்டின் பார்க்கலாம். த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 1 plus I root 3 the whole square by 4i into 1 minus I root 3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அதாவது நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 plus I root 3 the whole square, அதாவது இது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அது நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 plus 2i root 3 மைனஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நியூமரேட்டர். டெனாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், அதாவது 4i into 1 minus I root 3. இப்போ நியூமரேட்டர் என்ன வரும், 1 minus 3 என்ன மைனஸ் 2 ப்ளஸ் 2i root 3.
பை டினாமினேட்டர் என்ன 4i into 1 minus I root 3. இப்போ நியூமரேட்டர்லேருந்து -2 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும் 1 minus I root 3 அப்படின்னு வரும். பை டினாமினேட்டர் வந்து 4i into 1 minus I root 3. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 1 minus I root 3 இருக்குது. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்கும் -2/4i. இப்போது -2/4i இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் -1/2i. இப்போ டினாமினேட்டரில் i இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் -1 into i என்ன -i by 2i into i வந்து என்ன வரும் 2i². அப்போ -i ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. அப்போ -1 into 2 என்ன வரும் -2. அப்போ -i/-2 மைனஸ் போச்சுன்னா என்ன வரும் i/2. இப்போ i/2 வந்து நம்ம 1/2 into i அப்படின்னு எழுதலாம். அப்போ 1/2. இப்போ iன்றதை நம்ம cos π/2 plus i sin π/2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா cos π/2 ஓட வேல்யூ என்ன 0 plus i into sin π/2 ஓட வேல்யூ என்ன 1. ஸோ ஐயை தான் நம்ம cos π/2 plus i sin π/2 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். இப்போ இது மூலமாக பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன கண்டுபிடிச்சோம் π/2. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் π/2 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 21st கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் x² plus x plus 1 equal to 0 then alpha power 2020 plus beta power 2020 is. அதாவது x² plus x plus 1. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அப்போ ஆல்ஃபா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020யோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதாவது x² plus x plus 1. ஸோ இது மூலமாக ஏயோட வேல்யூ என்ன a equal to 1. அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன 1. அதே மாதிரி சியோட வேல்யூ என்ன 1. ஏன்னா ax² plus bx plus c equal to 0. ஸோ இது கம்பேர் பண்ணி தான் a, b and cயோட வேல்யூஸ் எழுதுறோம். அப்போ xோட வேல்யூ என்ன வரும் -b plus or minus root of b² minus 4ac by 2a அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ என்ன வரும் -1 plus or minus root of 1² என்ன 1 minus 4 into 1 into 1 by 2 into 1. அப்போ என்ன வரும் -1 plus or minus root of 1 minus 4 என்ன ஸ்கொயர் ரூட் -3. இது நீங்கள் ரூட் ஆஃப் 3 into -1 அப்படின்னு செப்பரேட் பண்ணி எழுதலாம். அப்போ √3 into இப்போ ரூட் ஆஃப் -1 என்ன i. அப்போ இது நீங்கள் i into √3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதான் நம்ம எப்படி எழுதுறோம் டிவைடட் பை 2 into 1 என்ன 2. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே ரெண்டு வேல்யூ, அதாவது -1 plus i √3/2 அதே மாதிரி -1 minus i √3/2. இதை நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு ரூட் வந்து நம்ம ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து ω². இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் ரூட்ஸ்ன்னு சொல்கிறதுனால அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு ω² அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020. ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபான்னு வர இடத்துல ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஒமேகா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா வந்து என்ன ω². அப்போ ω² த ஹோல் பவர் 2020. இப்போ ஒமேகா பவர் 2020 ப்ளஸ் இந்த ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 2020 நம்ம ஒமேகா பவர் 2020 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போது ஒமேகா பவர் 2020 இப்போ இந்த 2020 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோன்னா எப்படி வரும் கோஷன்ட் வந்து 673 அதே மாதிரி ரிமைண்டர் என்ன 1. அப்போது 2020 நம்ம 3 into 673 plus 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஒமேகா பவர் 3 into 673 plus 1 நம்ம ஒமேகா பவர் 3 into 673 into ஒமேகா பவர் 1 அப்படின்னு செப்பரேட் பண்ணி எழுதலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒமேகா பவர் 3 into 673 நம்ம ஒமேகா பவர் 3 த ஹோல் பவர் 673 அப்படின்னு எழுதலாம் இன்ட்டு ஒமேகா பவர் 1. இப்போ ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 பவர் 673 அப்படின்னு வரும் இன்ட்டு ஒமேகா பவர் 1. இப்போ 1 பவர் 673 வந்து 1 தான். அப்போ 1 இன்ட்டு ஒமேகா என்ன ஒமேகா. இப்போது ஒமேகா பவர் 2020 நம்ம சால்வ் பண்ணி ஒமேகா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஒமேகா பவர் 2020 வர இடத்துல ஒமேகா ப்ளஸ் இப்போ ஒமேகா பவர் 2020 த ஹோல் ஸ்கொயர்னா அப்போது ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். ஸோ இது மூலமாக ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் நம்ம என்ன எழுதலாம் -1. அப்போ ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரை நம்ம -1 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் என்ன -1, அதாவது செகண்ட் ஆப்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.